உலகெங்கிலும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆனி மாத தமிழ் மாத ஆனி மாத பலன். இந்த ஆனி மாதம் உங்களுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். உள்ளபடியே ஒரு விஷயத்த நான் முதல்லயே சொல்லிடுறேன். நிச்சயமா தைரியமா நீங்க காணொலியை பார்க்கலாம். ஏதாவது நெகட்டிவா ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்லாம் பயமே வேண்டாம். நான் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது கோச்சார நிலைகளில் நம்ம ஆய்வு பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நிலையில் ஒவ்வொரு கிரகமும் இருந்துட்டு இருக்காங்கன்றது ஆண்டு கிரகங்களையும் எடுத்துக்கிட்டு மாத பலன் நம்ம சொல்கிறதா இருந்தால் கூட ஆண்டு கிரகங்களையும் கணக்கில் எடுத்து அவங்களோட வேலை சிறப்புகள் என்னவா இருக்குது அப்படின்றலாம் பார்த்து துல்லியமாக உங்களுக்கான பலன்கள் கொடுக்க போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான தனித்துவமான பலன்களை கொடுத்துருக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்றதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. காரணங்கள் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீடான அதாவது ராசியிலேருந்து கேந்திரஸ்தானம் 4ஆம் கேந்திரன்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் தன்னோட உச்ச வீட்டில் பலம் பெற்று நிற்கிறார். ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு முழு பாக்கியாதிபதி அவர் தான். அந்த பாக்கியங்கள்லாம் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். 12ஆம் இடம் வெளிநாட்டு பயணங்களில் குறிக்கக்கூடியவர் அவர் தான். ஸோ நல்ல சுப விரயங்களையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான் தான். ஸோ அந்த வகையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் கேந்திரத்தில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. ஸோ இந்த வகையில் இந்த ஒரு விஷயம் போதும் உங்களுக்கு சிறப்பான யோகமான காலம் தான் தொடர்ந்துகிட்டு இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. மேலும் 7.5 சனியை நினச்சி மேசராசிக்காரர்கள் நிறைய பேர் என்கிட்ட 7.5 சனி நடந்துட்டுருக்கு, விரயத்தில் சனி இருக்குது, நீங்கள் சுப விரயம்னு சொல்கிறீங்களே என்ன காரணம் அப்படிலாம் கேட்பாங்க. நான் அவங்கள பார்த்து கேட்பேன், இன்னுமா நீங்கள் சனியை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி இருக்கக்கூடிய வீடானது பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு 12ஆம் வீடு. 12ஆம் வீட்டில் 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு, உண்மைதான், அதை நான் மறுக்க முடியாது. ஆனால் அது இந்த வீடு குருவுடைய வீடு, சுபகிரகமான முழு சுபத்துவ தன்மை கொண்ட குருவுடைய வீடு. அந்த குரு எங்கே இருக்காருன்னா உச்ச பலம் பெற்று உங்கள் ராசி மேச ராசிக்கு 4ஆம் கேந்திரத்தில் இருக்கிறாரு. ஸோ 4ஆம் கேந்திரத்தில் இருக்கிறது மட்டும் சிறப்பு கிடையாது, அவர் உச்சம் பெற்றது மட்டும் சிறப்பு கிடையாது. அங்கே இருந்த மாதிரி அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7.5 சனின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு அவருடைய பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ சனி குருவுடைய பார்வையில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் அவரால் கெடுதி செய்ய முடியாது. அவர் முழுமையாக யோகத்தை மட்டும்தான் செய்வார். அதாவது கெடுதி செய்கிறத தாண்டி நல்ல பலனே கொடுப்பாருன்றதை நான் சொல்கிறேன். 7.5 சனி வீண் விரயங்கள், சங்கடங்கள், துன்பங்கள், வீண் அலைச்சல், போராட்டம், வீண் பழி இதெல்லாத்தையும் கொடுக்குன்றது பொது விதி. ஆனால் இங்கே விதிவிலக்காக உங்கள் ராசிக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை 7.5 சனி மேலே விழுந்து சனியும் குருவுடைய வீட்டிலே இருக்கும் பட்சத்தில் அது நல்ல யோக பலன்களையும் நல்ல சுப விரயங்களையும் தான் கொடுப்பாரு அப்படின்றதுல அதுதான் ஜோதிட விதி. நம்ம விதிப்படி பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னா 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. 2.5 ஆண்டுகள் பாடாப்படுவார். அதுக்கடுத்து ஜென்ம சனி, அதுக்கடுத்து பாத சனின்னு மொத்தம் 7.5 ஆண்டுகள் அவர் தொடர்ச்சியாக இருப்பாருன்றது கணக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விதி விலக்குகளும் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது விதி விலக்கா சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 4ஆம் கேந்திரத்தில் உச்ச பலம் பெற்று அவர் உங்களுக்கு முழு சுபத்துவ தன்மை பாக்கியத்தங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக அவருடைய பார்வையும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்ற பட்சத்தில் சனி உங்களுக்கு நல்ல யோக பலன்களை மட்டும்தான் கொடுப்பார். அதாவது சுப விரயங்கள் மட்டும் கொடுக்குறதுன்றதை தாண்டி நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் கண்டிப்பான முறையில் 100% வெற்றியாகுன்றதுக்கு முதல் அடையாளம்னு நம்ம அதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனி குரு இணைவு, அதாவது திரிகோண இணைவுன்னு சொல்லுவோம். சனி இருக்க இடத்துலேருந்து குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது சனிக்கு 5ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்தீங்கன்னா அதாவது திரிகோண தொடர்புன்னு சொல்லுவோம். அந்த திரிகோண தொடர்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சனி இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல குருவும், குரு இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல சனியும் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணி நல்லது செய்வாங்க. இப்படி இந்த நல்ல நிலை தொடர்பில் சனியும் குருவும் இருக்கிறதுனால இது குரு சண்டால யோகம்ன்றது பொதுவாக சனி குரு சேர்க்கை நம்ம சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து, அதாவது ஒரு சுபரும் அசுபருமே சேர்ந்து உங்கள் ராசிக்கு யோக பலன்களை கொடுப்பாங்க. என்ன யோகத்தை கொடுப்பாங்க அப்படின்னா, இவங்களோட இணைவு திரிகோண இணைவு அப்படின்றது நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். கையில் தட்டுப்பாடு இல்லாமல் இவ்வளோ நாள் பணத்தை யோசித்து செலவு பண்ண வேண்டியது, பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டிய சூழலில் இருந்திருப்பீங்க. இனி அதுக்கு அவசியம் இல்லாமல் எப்படியும் பணம் வந்துடும், பொருளாதாரத்தில் நமக்கு சிக்கல் வராதுன்ற ஏதோ ஒரு பெரிய தைரியம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட தைரியத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பான முறையில் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்குன்றது தான் சனியும் குருவும் கேந்திர தொடர்பு, அதாவது திரிகோண தொடர்புலேருந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்குறாங்க, அப்படி பொருளாதாரம் கிடைக்கிது குருவோட நிலையிலும் சனியோட நிலையினாலே நமக்கு பொருளாதாரம் நல்ல உயர்வாகுதுன்றதை தாண்டி பொருளாதாரம் உயர்வாகணும்னா அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது நல்லபடியாக வருமானம் வரணும். நல்ல வருமானம்னா வேலை நல்ல வேலையாக இருக்கணும்.
தொழில் நல்லபடியா முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படிலாம் இருந்தா தான் நமக்கு வந்து நல்ல விதமா காசு வரும்ன்றதுக்கு ஒரு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அத வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில உங்க தொழிலும் சிறக்கும். நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா, வேலையிலயுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றது தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில இந்த ஆனி மாதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு 4ஆம் கேந்திரத்தில வியாழன் மட்டும் இல்ல. அதாவது குரு பகவான் மட்டும் கிடையாது. இன்னொரு சுபகிரகமான குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் அங்க தான் இருக்காரு. ஸோ குரு, சுக்கிரன் இணைவோட சனி தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆனி மாதம் நிச்சயமான முறையில மேச ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான காலம்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த யோகமான காலம் நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் நடந்துராது. நாம அதுக்கான சில ஸ்டெப் எடுத்து வச்சு போம்போது தான் வந்து, அது நமக்கான யோகங்களையும் எடுத்து குடுக்கும். அதனால தயவு செய்து இந்த காலத்த பயன்படுத்திக்கங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆனி மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஆனி மாத பலன்கிறது வந்து கோச்சார கிரகங்கள அடிப்படையா வச்சது. உங்களுடைய ராசிக்கு ஏனைய கிரகங்கள், அதாவது நவகிரகங்கள்ல உங்க ராசி தவிர்த்து, சந்திரன் தவிர்த்து ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்கிறாங்க? ஆண்டு கிரகங்கள் எங்க இருக்காங்க? மாத கிரகங்களோட நிலை என்னவா இருக்கு? ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த மாதம் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து உங்க ராசி அடிப்படையிலான பலன்கள். ஸோ இதில வந்து முழுமையா இந்த இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, அ உலகத்தில இருக்க எல்லோருக்குமே உலகத்துக்கே நன்மைகள் பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு துவக்க காலமா இந்த ஆனி மாதம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த வகையில எனக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் தான். இதில வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது, அவரோட சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கிறது. புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, மிதுன ராசியில புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, அந்த புதனுக்கும், சூரியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் திரிகோணத்தில ராகு இருக்கிறது. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோட பொருளாதாரமும் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு. அதாவது பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆண்டு பணப்புழக்கம் உள்ள ஆண்டு. இந்த ஆண்டு வந்து பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில வந்து இந்த மாதம் வந்து பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பணப்புழக்கம் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இத சரியா பயன்படுத்திக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அடுத்தடுத்த உயரத்த வாழ்க்கையில கண்டிப்பா அடைவீங்க. அதுல அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் சனி பகவான். சனி பகவான் மீன ராசியில தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட நிலையுமே ரொம்ப சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு. இந்த வகையில எல்லா கிரகங்களும், ஏனைய கிரகங்கள் அனைத்துமே வந்து நல்ல யோகங்கள குடுக்க தயாரா இருக்காங்க. அத அறுவடை பண்ணிக்க நாம தயாராகணும். அதற்கு நம்ம வந்து சில விஷயங்கள முன்னெடுப்புகள் நாம எடுத்தாகணும். அத பத்தி தான் நம்ம பார்த்துருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கோச்சார அடிப்படையில பார்த்தத தாண்டி, உங்களுடைய இன்னும் துல்லியமான சரியான பலன்களுக்கு சுயஜாதக ஆய்வு கண்டிப்பான முறையில அவசியங்க. அத நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலயும் உங்களுடைய ராசிநாதன் யாரு? உங்களுடைய லக்ன நாதன் யாரு? அ உங்களுடைய ராசி நிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு? உங்க லக்னம் நிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு? இப்போ உங்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்துல உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி என்னவா இருக்கு? தசாபுத்தி உங்களுக்கு யோகமா இருக்கா? அந்த தசாபுத்தி கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கான இன்னும் துல்லியமான பலன்கள குடுக்கவும் முடியும். ஸோ, அதனால வந்து இப்ப நம்ம கோச்சார அடிப்படையில பார்த்தா ரொம்ப நிறைவா, திருப்தியா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா! இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. கூடுதலா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வந்து உங்களுடைய பலன்கள பத்தி, எதிர்கால பலன்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நான் நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.